நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 388வது திருநாமம் சம்ஸ்தானாய நமக. அடியனுடைய குருவான டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமிகள் மதுரையில் பிரபல பொறியியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பயின்று வந்த சமயத்தில் அவரது நண்பர் ஒருவர் அதே கல்லூரியில் கட்டிட பொறியியல் பயின்று வந்தார். அவரது வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் இது. தனியுரிமை கருதி அவருக்கு திரு ராமு என்று நாம் பெயர் வைத்துக் கொள்வோம். ராமு மிக சிறந்த அறிவாளி, உழைப்பாளி. 1960களில் பொறியியல் கல்லூரியில் இடம்பெறுவது என்பது சாமானியமான விஷயமே அல்ல. ஆனால் ராமுவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனக்கு அறிவு இருக்கிறது, நான் உழைக்கிறேன், எனக்கு நல்லது நடக்கிறது, இதற்கு மேல் கடவுள் என்ற மூன்றாவது நபர் எதற்கு என்று அடிக்கடி அவர் கேட்பாராம். ஒருமுறை கருணாகராச்சாரியாரிடம் ராமு, எத்தனையோ பேர் ஆபத்தில் தவிக்கிறார்கள், உங்கள் கடவுள் ஏன் வந்து காப்பதில்லை என்று கேட்டார். அதற்கு கருணாகராச்சாரியார், இறைவனின் நாமத்தை வாயார சொல்லி அழைத்தால் நிச்சயம் இறைவன் வந்து காப்பான். ஒருவன் மரத்தில் இருந்து விழும் நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த திருமாலும் திருமகளும் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அவன் அம்மா என்று கத்திக்கொண்டு விழுந்தால் மகாலட்சுமி காக்க வேண்டும் என்றும், அப்பா என்று கத்திக்கொண்டு விழுந்தால் திருமால் காக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்தார்கள். ஆனால் அவனோ ஐயோ என்று சொல்லிக்கொண்டு விழுந்தான். இப்படி நாம் இறைவனை அழைக்காமல் இருந்துவிட்டு இறைவனை குறை சொல்லலாமா என்று கேட்டார். ஆனாலும் ராமு இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், உனக்கும் எனக்கும் ஆபத்து வரும்போது இறைவன் காப்பாற்றுகிறாரா என்று பார்ப்போம் என்று சொல்லிவிட்டார். ஆண்டுகள் பல கடந்தன. ஒரு நாள் சென்னை ரயில் நிலையத்தில் கருணாகராச்சாரியார் சுவாமிகள் ராமுவை சந்திக்க நேர்ந்தது. ராமு தலைக்கு மொட்டை அடித்திருந்தார். கருணாகராச்சாரியார் ராமுவிடம் சென்று விசாரித்த போது, கருணாகரா, நீ சொன்ன வார்த்தைகளில் அர்த்தம் எனக்கு பின்னால் தான் புரிந்தது. நான் இப்போது மாறிவிட்டேன் என்றார். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் கருணாகராச்சாரியார். அப்போது ராமு இடைப்பட்ட காலத்தில் தனக்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் சொன்னார். கருணாகரா, நான் கட்டிட பொறியியல் கற்று தேர்ந்த பின் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி வந்தேன். அவற்றுள் ஒரு கட்டிடத்தின் பணிகள் நடைபெற்று வந்த வேளையில் 3வது மாடிக்கு மேல் நின்று கொண்டு கட்டிட மேற்பார்வையாளரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டே பின்னோக்கி சில அடிகள் எடுத்து வைத்தேன். தவறி விழுந்து விட்டேன். அந்த நொடியில் என் உயிரே போய்விட்டது என எண்ணிய நான் மதுரா என்று உரத்த குரலில் அழைத்தேன். என் மனைவியின் பெயர் மதுரா. அதை எண்ணித்தான் அழைத்தேன். ஆனால் கருணாகரா, அப்போது மணல் லாரி ஒன்று அவ்வழியே வந்தது. சரியாக அந்த லாரியில் உள்ள மணல் மேல் விழுந்தேன். ஒரு காயம் கூட இல்லாமல் தப்பித்தேன். இதில் வியப்பு என்னவென்றால், அந்த லாரியின் முகப்பில் மதுரா லாரி சர்வீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த லாரி ஓட்டுநர் வட இந்தியர். அவரது பெயர் என்ன என்று பின்னர் விசாரித்த போது மதுராநாத் என்று சொன்னார். எங்கள் மதுரை கோவில் கொண்டுள்ள மதுரவல்லி தாயாரான மகாலட்சுமியும் அந்த மதுரவல்லிக்கு நாதனான கூடல் அழகருமே வந்து காப்பாற்றினார்களோ என்று நான் எண்ணத் தோன்றியது. ஐயோ என்று கத்தியபடி மரத்திலிருந்து விழுந்தவன் பற்றி நீ சொன்ன கதைத்தான் எனக்கு அப்போது நினைவுக்கு வந்தது. நாம் எத்தனை தான் முயற்சிகள் எடுத்தாலும், எவ்வளவு தான் கவனமாக செயல்பட்டாலும் நமக்கும் அப்பாற்பட்டு உலகில் பல விஷயங்கள் உள்ளன. அவை அனைத்தும் கைகூடி முழு வெற்றி பெறுவதற்கு இறையருள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தேவை என உணர்ந்தேன். அதனால்தான் நான் அடுத்து கட்டவுள்ள கட்டிடத்தின் பணிகள் நன்றாக நிறைவடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார் ராமு. கருணாகராச்சாரியார், அடியேன் அப்போது சொன்னதைத்தான் இப்போதும் சொல்லுகிறேன். அழைத்தால் நிச்சயம் வருவான் இறைவன். மேலும் எல்லோரும் இறைவனிடத்தில் வந்து கடைசியாக சேர வேண்டும். அவன்தான் அனைவருக்கும் முடிவான புகலிடம். எந்த முயற்சிகளுமே செய்யாமல் சோம்பேறியாகி இருக்க வேண்டும் என்று அடியேன் சொல்லவில்லை.
ஆனால் நம் முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் கைகூடி வருவதற்கு இறையருள் தேவை. அலுவலகத்தில் எழுத்தரிடம் காரியம் ஆகவில்லை என்றால் உயர் அதிகாரியிடம் போகிறோம். அவரிடமும் ஆகவில்லை என்றால் மேலாளரிடம் போகிறோம். யாரிடம் ஆகவில்லை என்றால் அனைவருக்கும் மேல் அதிகாரியாக இருக்கின்ற இறைவனின் உதவியே நாடியாக வேண்டும். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்றார். மேலும் பொறியாளர்கள் கூட்டம் போட்டால் அதற்கு பொறியாளர்கள் தான் வருவார்கள். மருத்துவர்கள் கூட்டம் போட்டால் அதற்கு மருத்துவர்கள் தான் வருவார்கள். வக்கீல்கள் கூட்டம் போட்டால் அதற்கு வக்கீல்கள் தான் வருவார்கள். ஆனால் இறைவனை பற்றி பேசும்போது அதை கேட்க இவர்கள் எல்லோரும் வருவார்கள். ஏனெனில் அவனே அனைவருக்கும் இறுதி புகலிடம் என்று கூறினார் கருணாகராச்சாரியார். சிறுவனான துருவன் தனக்கு வேறு புகழே இல்லாத நிலையில் திருமாலே தனக்கு புகழ் என உணர்ந்து அவர் திருவடிகளை பற்றினான். இன்றளவும் துருவ பதவியில் நிலைத்திருக்கிறான் அல்லவா? இப்படி எல்லோருக்கும் இறுதி புகலிடமாக இருப்பதால் திருமால் சம்ஸ்தானக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 388வது நாமம். நாமும் தினமும் சம்ஸ்தானாய நமக என்று சொல்லி வந்தால் திருமால் நமக்கு எல்லா விதங்களிலும் அடைக்கலம் தந்து அருள்வார். நாராயண நாராயண.